வணக்கம். இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம பார்க்க போற டாபிக் பார்த்தீங்கன்னா BX 4005 அண்ட் டிஸ்கிரீட் மேத்தமெட்டிக்ஸ் பேப்பர்ல யூனிட் 3 கேம் தியரியில எந்தெந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் 2 மார்க் கொஷின்ஸ்ல ப்ரீவியஸ் ரெகுலேஷன்ஸ் அண்ட் யூனிவர்சிட்டி கொஷின்ஸ்ல கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்களோ அதோட ஆன்சர்ஸ் தான் இப்போ பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஷின், டிஃபைன் ஃபேர் கேம். ஸோ ஃபேர் கேம்னா என்ன? The value of the game is 0, then it's called fair game. So value of the game நம்ம ப்ராப்ளத்தில் v வேல்யூ கால் பண்ணுவோம். அந்த வேல்யூவை தான் நம்ம ஃபேர் கேம், அந்த கேம் தான் ஃபேர் கேம் சொல்லுவோம். The value of the game is 0, then it is called fair game. Second question, define 2% zero sum game. So 2% zero sum game அப்படின்னா the game which has only 2 players and where the gain of one is loss of the other is called 2% zero sum games. ஒரு கேம் which has only 2 players, 2 பேர் தான் இருக்கணும். அப்போ இந்த மாதிரி ப்ராப்ளம் எல்லாமே 2/2 மேட்ரிக்ஸில் தான் நம்ம டிஃபைன் பண்ணுற மாதிரி இருக்கும். where the gain of one is loss of the other. ஸோ ஒருத்தரோட கெயின் இன்னொருத்தரோட லாஸ் ஈக்குவலாக இருக்கிறது இட் இஸ் கால்ட் 2% zero sum games. ரொம்ப முக்கியமான கொஸ்டின். தேர்ட் ப்ராப்ளம் பாருங்கள், ஐடென்டிஃபை த சேடல் பாயிண்ட் இன் த ஃபாலோவிங் கேம். ஸோ சேடல் பாயிண்ட் எப்படி பார்க்குறதுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ சிம்பிள் ப்ராப்ளம் 2/2 மேட்ரிக்ஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு மெத்தடாக ரோ மினிமம் காலம் மேக்ஸிமம் பார்த்து மேக்ஸிமின் மினி மேக்ஸ் ஈக்குவலாக இருக்கா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிக்கலாம். இப்போ ரோ வைஸ் மினிமம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரோவில் மினிமம் வேல்யூ 3, செகண்ட் ரோவில் மினிமம் வேல்யூ 1, இந்த மினிமத்தில் மேக்ஸிமம் வேல்யூ 3 கோட் பண்ணிக்கோங்க. இப்போ காலம் வைஸ் மேக்ஸிமம் வேல்யூ பார்த்துட்டு மேக்ஸிமத்தில் மினிமம் என்னன்னு சூஸ் பண்ணணும். ஸோ காலத்தில் மேக்ஸிமம் வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா 8, செகண்ட் காலத்தில் 3, இந்த மேக்ஸிமத்தில் மினிமம் வேல்யூ 3, both are all equal. So this is our required point. So saddle point is 3. சில சமயம் 2 மார்க் கொஷினில் ரொம்ப சிம்பிளாக வரும். அப்படி வரலன்னா நம்ம செகண்ட் மிக்ஸ் ஸ்ட்ராட்டஜி மெத்தடில் கோட் பண்ணுற மாதிரி இருந்திருக்கும். Fourth question, what are the classification of strategies? So எத்தனை strategies types classification கேட்டாங்கன்னா 2 types, mixed strategies and pure strategies. அடுத்த question, define saddle point. So saddle point na, a saddle point of a payoff matrix of game is the position in the payoff matrix where the maximum of row minima coincides with the minimum of column maxima. ஸோ ப்ரீவியஸ் ஒரு ப்ராப்ளத்தில் நீங்கள் பாருங்கள் சேடல் பாயிண்ட் கேல்குலேஷன் தான் பார்த்துருந்தோம். என்ன பார்த்துருந்தோம்? ரோ வைஸ் மினிமம், அந்த மினிமத்தில் மேக்ஸிமம், காலம் வைஸ் மேக்ஸிமம், மேக்ஸிமத்தில் மினிமம் வேல்யூ சூஸ் பண்ணி திஸ் இஸ் அவர் ரெக்வயர்ட் சேடல் பாயிண்ட்னு கன்க்ளூஷன் கொடுத்துருந்தோம். இப்போ அது அப்படியே ஸ்டேட்மெண்ட்டாக எழுதலாம். எ சேடல் பாயிண்ட் ஆஃப் எ பே ஆஃப் மேட்ரிக்ஸ் ஆஃப் எ கேம் இஸ் தட் பொசிஷன் இன் த பே ஆஃப் மேட்ரிக்ஸ் வேர் the maximum of the row minima coincide with the minimum of column maxima. So maximum of row minimum, minimum of column maximum. இந்த வேர்ட்ஸ் மட்டும் கரெக்டாக எழுதினாலே போதும். ஃபைண்ட் த சேடல் பாயிண்ட் ஆஃப் தி கேம் 6th கொஸ்டினில். ஸோ ஒரு 3/3 மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு தெரிஞ்ச ஃபஸ்ட்டு ப்ரொசீஜரை ஸ்டார்ட் பண்ணலாம். ரோ வைஸ் மினிமம், காலம் வைஸ் மேக்ஸிமம் வேல்யூ சூஸ் பண்ணலாம். ரோ வைஸ் மினிமம்னா ஃபர்ஸ்ட் ரோவில் மினிமம் வேல்யூ 2, செகண்ட் ரோவில் மினிமம் வேல்யூ 5, தேர்ட் ரோவில் மினிமம் வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா நெகட்டிவோட இருந்தால் நெகட்டிவோட தான் நம்ம சூஸ் பண்ண முடியும். ஸோ -7 சூஸ் பண்ணியாச்சு. இந்த மினிமத்தில் மேக்ஸிமம் வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா 5 முடிஞ்சது. இப்போ காலத்தில் மேக்ஸிமம் வேல்யூ ஃபஸ்ட்டு காலத்தில் பார்த்தீங்கன்னா என்ன வந்திருக்கலாம் நமக்கு 15, செகண்ட் காலத்தில் பார்த்தீங்கன்னா என்ன வந்திருக்கலாம் மேக்ஸிமம் வேல்யூ 5, தேர்டு காலத்தில் மேக்ஸிமம் வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா 7. ஸோ இந்த மேக்ஸிமம் கலெக்ஷனில் மினிமம் வேல்யூனா 5. So minimax and maximin both are all equal in this problem. Therefore our saddle point is 5. முடிஞ்சது. அடுத்து சால்வ் தி கேம். இந்த மாதிரி ஒரு சிம்பிளாக நமக்கு டைரெக்டாக ஆன்சர்ஸ் வர கொஷின்ஸ்க்கான ப்ராப்ளம் எல்லாமே நமக்கு 2 மார்க் கொஷின்ஸில் கேட்கறதுக்கு சான்சஸ் அதிகம். சால்வ் தி கேம். ஸோ கேம் சால்விங் கேட்குனா 8 - 3 - 3 1. ஸோ ரோ மினிமம் என்ன, காலம் மேக்ஸிமம் என்னன்னு பார்த்துட்டு 2 ஈக்குவலாக இருக்கான்னு பாருங்கள். இந்த ப்ராப்ளத்தில் ஈக்குவலாக இல்லை. ஸோ ஈக்குவலாக இல்லைன்னா நம்ம அடுத்த ப்ரொசீஜராக மிக்ஸ் ஸ்ட்ராட்டஜிஸில் ஒர்க் அவுட் பண்ணணும். மிக்ஸ் ஸ்ட்ராட்டஜி ஃபார்ம்லாம் நமக்கு தெரியும். வி வேல்யூ தேவைன்னா அதுக்கு லாம்டா P1 P2 Q1 Q2 வேல்யூவில் நம்ம கோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஹியர் A11 ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் எலமெண்ட் 8, ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் எலமெண்ட் -3, செகண்ட் ரோ ஃபர்ஸ்ட் எலமெண்ட் -3, செகண்ட் ரோ செகண்ட் எலமெண்ட் 1 கோட் பண்ணிக்கோங்க. அடுத்து ஃபர்ஸ்ட் வி ஃபைண்ட் அவுட் லாம்டா வேல்யூ. ஸோ லாம்டா மீன்ஸ் A11 + A22 இந்த வேல்யூ மைனஸ் இந்த வேல்யூ, அவ்வளோதான்.
நம்ம ஃபார்முலாவாக எழுதணும், பட் நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம இந்த மாதிரி நோட் பண்ணிக்கலாம். ஸோ 8 + 1 -3 -3. ஸோ ஒர்க் அவுட் பண்ணால் வி காட் lambda equivalent to 15. அடுத்து P1 P2 பார்க்கணும். ஸோ ஃபஸ்ட்டு P1ஓட வேல்யூனா A22 - A21 இந்த ஆர்டரில் எடுக்கணும். A22 - A21 அப்போ என்ன வந்திருக்கலாம் 1 - +3/15 lambda வேல்யூனா 15. ஒர்க் அவுட் பண்ணால் 4/15. ஆட்டோமேட்டிக்காக P2ங்கிறது இதுக்கு கான்ட்ரவர்சியாக கோட் பண்ணுவோம். ஸோ 1 - 4/15 அவர் ஆன்சர் இஸ் 11/15 முடிஞ்சுது. Q1னா காலம் வைஸ் நீங்கள் ரிவர்ஸில் எடுக்கணும். ஸோ காலம் வைஸ்னால் A22 - A12 divided by lambda. So இதை ஒர்க் அவுட் பண்ணாலும் நமக்கு 4/15. Q1 4/15 Q2 is automatically changed to 11/15. Therefore value of the game V equivalent to A11 A22 - A12 A21 divided by lambda. So our final answer -1/15. This is our required value of the game. முடிஞ்சுது. ஸோ இந்த மாதிரி தான் சேடல் பாயிண்ட்டு நமக்கு டேரெக்டாக ஒரு ப்ராப்ளம் நம்ம சூஸ் பண்ணுற ரோ வைஸ் மினிமம் காலம் வைஸ் மேக்ஸிமம் பார்த்துட்டு நமக்கு ஈக்குவலண்ட்டாக இல்லைன்னா நம்ம ஒரு 2/2 மேட்ரிக்ஸாக இருந்தால் மிக்ஸ் ஸ்ட்ராட்டஜி மெத்தடில் தான் ஒர்க் அவுட் பண்ணணும். மிக்ஸ் ஸ்ட்ராட்டஜி மெத்தட் 2 மார்க் கொஷின்லேயும் கேட்கலாம், பார்ட் பிலையும் கேட்கலாம், பார்ட் சியில் சப்டிவிஷனாகவும் கேட்கலாம். ஸோ ப்ரொசீஜர் இது தாங்கிறப்ப நம்ம அந்த ஃபார்முலா எல்லாமே எப்படி எழுதுறது, இதில் ஃபார்முலா மக்கப்புறம்னு அவசியமே கிடையாது. நீங்கள் 2-3 ப்ராப்ளம் பார்த்தாலே உங்களுக்கே ஒரு ஐடியா வந்துடும், அதுக்கேற்றபடி நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். 8th ப்ராப்ளம் பாருங்க. ஃபைண்ட் வாட் வேல்யூ ஆஃப் lambda the game with the following matrix. ஸோ லேம்டாக்கு வேலை என்ன வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணலாம் செக் பண்ணலாமா? நமக்கு தெரிஞ்ச ப்ரொசீஜர்லேயே ஒர்க் அவுட் பண்ணலாம். ரோ வைஸ் மினிமம்னா 2, மேக்ஸிமம்னா அடுத்த இதில் செகண்ட் ரோவில் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு இருக்கிறது -2, அதை கோட் பண்ணிக்கலாம். காலம் வைஸ் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வேல்யூ 2, இங்கே மேக்ஸிமம் வேல்யூ 6. ஸோ 2 தான் வருது. அப்போ 2ங்கிற வேல்யூக்கு கீழே தான் நம்ம இங்கே சூஸ் பண்ணணும். மினிமம் வேல்யூ -2, அப்போ அடுத்த வேல்யூ கண்டிப்பாக மேக்ஸிமமாக தான் இருந்திருக்கணும். காலம் வைஸ் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வேல்யூ 6, அப்போ கண்டிப்பாக <6 தான் இருக்கணும். ஸோ இந்த 2 கண்டிஷனை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா -2 to 6 தான் நமக்கு எக்ஸிஸ்ட் ஆகும். மினிமம் வேல்யூவாக இருக்கிற அந்த -2 விடையும் மேக்ஸிமம் வேல்யூவாக இருக்கிற அந்த 6 விடவும் இன்பிட்வீனில் தான் நமக்கு இருக்கணும். அவர் ஆன்சர் இஸ் -2 <= lambda <= 6. இன்பிட்வீனில் நமக்கு -1 வரலாம், 0 வரலாம், 1 வரலாம், 2 வரலாம், 3 4 5 அப் டு 6 வர 6 எடுத்தாலும் நமக்கு சேம் ஆன்சர் தான் எக்ஸிஸ்ட் ஆகும். இதை தாண்டி வரக்கூடாது. ஒருவேளை நான் 7 சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு இந்த சேடல் பாயிண்ட்டுக்கு எக்ஸிஸ்ட் ஆகாது. நமக்கு கிவனில் ஃபஸ்ட்டு சேடல் பாயிண்ட் பாருங்கள், அந்த இன்டர்வலை பொறுத்து தான் நம்மளால் டிசைட் பண்ண முடியும். இந்த மாதிரி கொஷின் கொஞ்சம் யூனிக்காக கேட்குறாங்க. ஸோ ட்ரை பண்ணுங்கள், ஈஸியான ப்ராப்ளம் தான். அடுத்து சால்வ் த ஃபாலோயிங் கேம். ஒரு 4/4 மேட்ரிக்ஸ் 4 rows and 4 columns கொடுத்துருக்காங்க. ஸோ இது எப்படி ஒர்க் அவுட் பண்ணலாம்? ஒன்று ரோ மினிமம் காலம் மேக்ஸிமம் பார்த்து ஒர்க் அவுட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இதில் எக்ஸிஸ்ட் ஆகிருக்காது, அதனால தான் டாமினன்ஸ் மெத்தடுக்கு ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்க. டாமினன்ஸ் மெத்தட்னா நம்ம என்ன பார்த்துருக்கோம்? ஃபஸ்ட்டு ரோ வைஸ் நம்ம கம்பேர் பண்ணணும். ஸோ கம்பேர் பண்ணணும்னா என்ன வந்திருக்கலாம்? ஃபஸ்ட் ரோ டு செகண்ட் ரோ பாருங்கள், 3 3 2 விட 4 பெருசு, 4 விட 2 பெருசு. ஸோ 1 and 2 கம்பைன்ட் ஆகாது. அடுத்து 1 and 4 3 to 4 2 to 2 ஈக்குவல் அக்செப்டபிள். ஸோ இது கூட கம்பைன்டு தான். அப்போ ரோ 1 இஸ் டாமினேட்டட் பை ரோ 3. ஸோ மினிமமாக இருக்கிறத தான் நம்ம இக்னோர் பண்ணணும். மினிமமாக இருக்கிறதுனா ஃபர்ஸ்ட் ரோ இக்னோர் பண்ணிடுங்க, ரிமைனிங் வேல்யூ மட்டும் எழுதிக்கலாம். 3 4 2 4 4 2 4 0 0 4 0 3 எழுதியாச்சு. அடுத்து திருப்பி நீங்கள் ரோ வைஸ் பார்த்தீங்கன்னா கரெக்டாக சாட்டிஸ்ஃபை ஆகலை. 3 0 லெஸ் தானாக இருக்குது, இது ஈக்குவலாக இருக்குது, இது பெரிய வேல்யூவாக இருக்குது, இதுவும் பெரிய வேலை இருக்குது. அப்போ நம்ம இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணிவிட்டு ரோ 4 கேன்சல் பண்ணிட்டு ரோ 2 எடுத்து எழுதியிருக்கலாம். அப்படி எழுதலாம். இல்லை காலம் வைஸ் நீங்கள் கம்பேர் பண்ணாலும் ஓகே தான். இங்கே காலம் 1 இஸ் டாமினேட்டிங் பை காலம் 2 3 4 4 2 0 4. ஸோ இந்த ஆர்டரில் எடுத்துருக்குறாங்க 3 2 2 4 2 4 0 0. ஸோ காலம் வைஸ் என்ன பண்ணுவோம்? மேக்ஸிமம் வேல்யூவை நம்ம ரெடியூஸ் பண்ணணும். ஸோ காலம் வைஸ் மேக்ஸிமம் வேல்யூவை விட்டுருங்க, ரிமைனிங் டேர்ம். இல்லை ரோ வைஸ்னால் நீங்கள் 2 to 4 கூட கம்பைன் பண்ணியிருந்துருக்கலாம். எப்படினாலும் சரி ஃபைனல் ஆன்சர் நமக்கு சேமாக தான் வரும். அடுத்த ப்ரொசீஜர் பாருங்கள். இதில் என்ன பண்ணிக்கலாம்? காலம் 2 இஸ் டாமினேட்டட் காலம் 4 4 4 2 0 3 0. இதை விட இது பெரிய பெரிய நம்பராக இருக்குது. ஸோ பெரிய நம்பரை தான் நம்ம இக்னோர் பண்ணணும், விட்டுருங்க. ரிமைனிங் இருக்கிற ஆர்டர் எடுத்துக்கலாம். இவ்வளோ தான். இதுக்கடுத்து எதுவும் ரெடியூஸ் பண்ண முடியாது. 2 4 4 0 கம்பைன்ட் ஆகல, 2 0 4 3 இதுவும் நமக்கு ரெலவெண்ட்டாக எக்ஸிஸ்ட் ஆகலை. ஸோ அப்படிங்கிறப்ப நம்ம அடுத்த கிராஃபிக்கல் மெத்தடில் ஒர்க் அவுட் பண்ணலாம். கிராஃபிக்கல் இப்போ இதை கூட நீங்கள் 0 2 3 4 கம்பேரபிளில் ரோ வைஸ் மினி மெத்தட் ரெடியூஸ் பண்ணி ஒரு 2/2 மிக்ஸ் ஸ்ட்ராட்டஜி மெத்தடில் ஒர்க் அவுட் பண்ணலாம்.
இவங்க கிராஃபிக்கலாக ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்க. ஒரு ப்ராப்ளத்தில் நம்ம எத்தனை ப்ரொசீஜர்னாலும் ஒர்க் அவுட் பண்ணலாம். பட் நமக்கு ஃபைனல் ஆன்சர் வேல்யூ ஆஃப் தி கேம் மட்டும் கரெக்டாக வருதான்னு மட்டும் செக் பண்ணிக்கும். இப்போ இதை பாயிண்ட்ஸாக எடுத்து கிராஃபிக்கலில் ஃபஸ்ட்டு ஆக்சஸ் 1க்கு இந்த ரோ வைஸ் இருக்கிற டேட்டாவும் ஆக்சஸ் 2ல் காலம் வைஸ் இருக்கிற டேட்டாவும் எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. இது பார்த்தீங்களா அழகாக அந்த மேட்ரிக்ஸ் தான் வந்திருக்கு. ஸோ நம்ம இங்கேயே ரெடியூஸ் பண்ணியிருந்தோம்னாலே 2440 தான் வந்திருக்கும். 2 மெத்தட் இருக்குது. ஸோ இதை நீங்கள் கம்பேர் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இது கேன்சல் ஆகிருக்கும், எடுத்துருக்கலாம். இப்போ மினிமேக்ஸ் மேக்ஸிமின் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஈக்குவலண்ட்டாக இல்லை. அப்போ என்ன பண்ணலாம், மிக்ஸ் ஸ்ட்ராட்டஜி மெத்தடில் ஒர்க் அவுட் பண்ணுங்கள். ஸோ மிக்ஸ் ஸ்ட்ராட்டஜி மெத்தட்னா இந்த ப்ரீவியஸ் ஒரு மெத்தட் பார்த்தோம்ல, லாம்டா P1 P2 Q1 Q2 அண்ட் வேல்யூ ஆஃப் தி கேம், அந்த ப்ரொசீஜரையும் நம்ம ஒர்க் அவுட் பண்ணலாம். ஸோ ஒர்க் அவுட் பண்ணோம்னா A112 A214 A ஃபஸ்ட் ரோ செகண்ட் வேல்யூ 4 செகண்ட் ரோ செகண்ட் வேல்யூ 0. ஸோ லாம்டாவோட வேல்யூ கால்குலேட் பண்ணுங்கள். P1 ஃபார்முலா எழுதி சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். P2 அதோட கான்ட்ரவர்சி பார்ட்டு, Q1 அண்ட் Q2 எழுதியாச்சு. வேல்யூ ஆஃப் தி கேம் V ஈக்குவலன் டு A11 A22 minus A12 21 divided by lambda. சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். இப்போ V ஈக்குவலன் டு 8/3. திஸ் இஸ் அவர் ரெக்வயர்ட் ஆன்சர். நீங்கள் டாமினன்ஸ்க்கு அடுத்தே மிக்ஸ் ஸ்ட்ராட்டஜிக் டைரெக்டாக வந்திருக்கலாம், கிராஃபிக்கல் மெத்தட் போகணும்னு அவசியம் கிடையாது. இந்த இடத்துல நம்ம ரிவர்ஸில் பார்த்தீங்கன்னா டாமினேட்டிங் ப்ராசஸ் ஒர்க் அவுட் ஆகுது. இது ஒரு மெத்தடு, நம்ம இப்போ பேசுகிறது ஒரு மெத்தடு. இல்லை இன்னும் ஷார்ட்டாக எனக்கு ஒர்க் அவுட் பண்ணிடுவேன், நான் கம்பேர் பண்ணி சிம்ப்ளிஃபை பண்ண முடியும்னா கண்டிஷன் வைஸ் சிம்ப்ளிஃபை பண்ணுங்கள், ப்ராப்ளம் ரெடியூஸ் ஆகலாம். நெக்ஸ்ட் ப்ராப்ளம், லாஸ்ட் ப்ராப்ளம், சால்வ் த ஃபாலோயிங் கேம். ஸோ ஒரு கேம் கொடுத்துருக்காங்க, இதை டாமினேட்டில் ஃபஸ்ட்டு செக் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் ரோ வைஸ் காலம் வைஸ் பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக வர வாய்ப்பு இல்லை. அப்போ நம்ம செகண்ட் மிக்ஸ் ஸ்ட்ராட்டஜி 2/2 மேட்ரிக்ஸ் மட்டும்தான் சாட்டிஸ்ஃபை பண்ணும். அடுத்து டாமினன்ஸ் தான் நம்ம ஒர்க் அவுட் பண்ண முடியும். ஸோ டாமினன்ஸ் தான் இது -1 1 பெருசு, -4 4 பெருசு. ஸோ ரோ வைஸ் மினிமத்தை ரெடியூஸ் பண்ணி விட்ருங்க, மேக்ஸிமம் அந்த டேட்டா. இதுக்கடுத்து என்ன பண்ணலாம், மினிமேக்ஸ் அண்ட் மேக்ஸிமின் கண்டிஷனை ஃபஸ்ட்டு செக் பண்ணுங்கள். நிறைய ப்ராப்ளம் நமக்கு ஃபஸ்ட்டு மாடலே கரெக்டாக ஆன்சர் கொடுக்கும். அப்படி இல்லைனா தான் நம்ம அடுத்த ப்ரொசீஜர் போகணும். டேரெக்டாக இது இந்த ஆர்டரில் தான் இருக்குது, டாமினன்ஸ் போகலாம், கிராஃபிக்கல் போகலான்னு நம்ம செக் பண்ணணும் அவசியம் கிடையாது. எவ்வளோக்களவு மேட்ரிக்ஸை ரெடியூஸ் பண்ண முடியுமோ அவ்வளோக்களவு நம்ம மேட்ரிக்ஸை ரெடியூஸ் பண்ணால் நம்மளால் ஈஸியாக ஒர்க் அவுட் பண்ண முடியும். டைப் 1 அண்ட் டைப் 2 தான் பேசிக். டைப் 1னா இந்த சேடல் பாயிண்ட் பார்க்குறதுக்கு டேரக்ட் மெத்தட் வச்சுருந்தோம்ல, மினிமேக்ஸ் மேக்ஸிமின், இந்த மெத்தடில் தான் நம்மளால் ஈஸியாக கரெக்டாக ஆன்சர் சொல்ல முடியும். அண்ட் மோரோவர் எல்லா ப்ராப்ளத்தையும் அந்த ப்ரொசீஜருக்கு கன்வெர்ட் பண்ண முடிஞ்ச அளவு ட்ரை பண்ணுங்கள். டைப் 2 ஃபார்முலா மெத்தடு, மிக்ஸ் ஸ்ட்ராட்டஜி. ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு 2/2 மேட்ரிக்ஸாக இருந்தால் 2 rows அண்ட் 2 columns மட்டும் இருக்குன்னா நம்ம அதையும் ஈஸியாக ஒர்க் அவுட் பண்ண முடியும். ரிமைனிங் எந்த ப்ராப்ளம் கொடுத்தாலும் மேக்ஸிமம் அந்த பேட்டர்னுக்கு நம்மளால் ரிவைஸ் பண்ண முடிஞ்சால் ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு ஒர்க் அவுட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா கிராஃபிக்கல் மெத்தட் ஒர்க் அவுட் பண்ணுங்கள். ஸோ இப்போ ஒர்க் அவுட் பண்ணதில் மினிமேக்ஸ் அண்ட் மேக்ஸிமின் வேல்யூ 1ன்னு வந்ததுனால திஸ் இஸ் அவர் வேல்யூ ஆஃப் தி கேம். V வேல்யூ இஸ் 1. அவ்வளோதான். கிட்டத்தட்ட இன்றைக்கி கிளாஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 10 ப்ராப்ளம் பார்த்துருந்தோம். ரிப்பீட்டட் டாப்பிக்காக தான் இருக்குது. ஸோ ஒரு தடவை நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். 1 or 2 ப்ராப்ளம்ஸ் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். மேபி உங்களுக்கே ஓகே இது கேட்டிருக்காங்க, இது இப்படி ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படின்னு ஐடியா கிடச்சிரும். இதே மாடலில் நமக்கு பார்ட் பி கொஷின்னு கொஞ்சம் டேட்டாஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நெகட்டிவாக வரும், இல்லை டெப்த்தாக இருக்கும், அவ்வளோதான் வித்தியாசப்படும். ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா kanidapalai@gmail.com மெயில் ஐடிக்கு அனுப்புங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.